தைப்பூசத்துக்கு காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் பேருக்கு கொடுக்கறதுக்காக சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நைட்டே வந்து ஒரு 200 கிராம் மொச்சக்கொட்டையை ஊற வச்சுட்டேன். கூடவே வந்து 100 கிராம் தட்டைப்பயிரும் ஊற வச்சுருந்தேன். காலையில் வந்து ஒரு 50 கிராம் துவரம்பருப்பும் எடுத்துக்கிட்டேன். இந்த மூணையும் குக்கரில் சேர்த்து முழுகிற அளவு தண்ணி வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் சேர்த்து ஒரு 5 சத்தத்துக்கு வேக வச்சுக்கிட்டேன். வெந்த பயிறு 1 கப்பு வந்து அரைக்கிறதுக்கு வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 தக்காளி, 1 கிலோ மஞ்சள் பூசணிக்காய், 1/2 கிலோ கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் அதிலே சேர்த்துடணும். இது வந்து ஒரு கூட்டு குழம்பு. இதில் நம்ம கௌரி ஷாப்போட ஆல் இன் ஒன் பொடி, இது வந்து ஒரு 10 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு அது நல்லா ஒரு கொதி வரணும். அது வந்ததுக்கப்புறம் 2 எலுமிச்சை அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் இதிலே சேர்த்துட்டு மறுபடியும் குக்கரை மூடி வச்சு ஒரு சத்தத்துக்கு வேக வச்சுட்டேன். இது வெந்து வரத்துக்குள்ளே ஒரு முழு தேங்காயை துருவி எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு, வெந்த பயிறு வந்து 1 கப்பு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கௌரி ஷாப்போட வறுத்த நாட்டு கொத்தமல்லி தூள், இந்த மாதிரி கூட்டு குழம்புக்கெலாம் இந்த கொத்தமல்லி தூள் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு வாசம் கொடுக்கும். இது ஒரு 7-8 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி நிறைய குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் அளவு எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு 2-3 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அது கொதித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெயில் நம்ம கௌரி ஷாப் பெருங்காயம்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். கடுகு சேர்த்துட்டு நம்ம கௌரி ஷாப்போட சின்ன வெங்காய வடகம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு அது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லெண்ணெயில் சூப்பர் வாசம். ஈரான் பெருங்காயம் சேர்த்துட்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்தோடனே இந்த அவரைக்கொட்டை கூட்டு குழம்பு சூப்பர் வாசத்தோடு ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் வந்து 2-3 தடவையாக சாதம் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக 1.5 படி சாதம் நான் வச்சு எடுத்தேன். இது கூட கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கோதுமை போண்டாவும் போட்டு எடுத்துக்கிட்டேன். கோதுமை போண்டா ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேன், அது வேணுன்னா செக் பண்ணுங்கள் நம்ம கௌரி சமையல் அறையில். இந்த சாதத்தில் குழம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போண்டாவும் வந்து பேப்பர் கவரில் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் செஞ்சு தைப்பூச தண்ணிக்கு கொடுத்ததில் ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு பார்த்தம்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.